கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆதியாம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் நான் சொல்லியிருக்கிறேன். நடந்த சம்பவங்களை அப்படி சொல்லி வருகிறேன். அதனுடைய பேக்ரவுண்டு அது இதெல்லாம் எனக்கு பெருசாக அந்த இந்த விற்பனர்களைப் போல ஆராய்ச்சியாளர்களைப் போல என்னால் பேச முடியாது. ஆனால் அந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறதுனால நீ தேவ ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான் சொல்லுவதை இப்படியே கேட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதை வைத்து நான் புதிய ஏற்பாட்டினுடைய விளக்கங்களை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அதுதான் என்னுடைய பழைய ஏற்பாடு மாதிரி முடியும் போது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த அம்சங்களில் நீங்கள் முழுசாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இதை கருத்தாக தயவு செய்து கேளுங்க. அது உங்களுக்கு மிக 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 நல்லதாக அது இருக்கும். இப்பொழுது வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரியானவள் அதாவது ஏவாள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லது, நல்லது நல்லா வச்சுக்கோங்க, நல்லது. 2வது, பார்வைக்கு இன்பமும், நல்லது இன்பமும். சரியா? புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, இச்சிக்கப்படத்தக்க புத்தியை தெளிவிக்கிற கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் அதாவது ஆதாமுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். 6ஆம் வசனம் அப்படி சொல்ற. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. அந்த அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. அந்த விருட்சத்தை பார்க்குறா, நல்ல கூடாரமாக இருக்குது. உள்ளே போய் நிற்கிறா, கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது. பழம் கமா 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 மணக்குது. ஏன் இது வரைக்கும் அதை பார்த்தா செஞ்சா அப்படி தெரியல, இப்போ ஏன் அப்படி தெரியுது? உபதேசம், பிழையான உபதேசம் போதிக்கப்பட்டிருக்கிறது. சரியா நான் சொல்றது? சில சபைகளில் உபதேசம் பேசுறத கண்டித்து உணர்த்து, இந்த ஆள் எப்பயும் பாருங்க கண்டிச்சே அதுன்னு அங்கேருந்து சந்தோஷமா வந்துட்டு போகணும்னு நினச்சா இங்கேருந்து அழுத்து போகிற மாதிரியே பேசுகிறார் இவர். இங்கே 2 நக்கல் 2 நையாண்டி அது இது இந்த பாட்டுகளை படிச்சுக்கிட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி அப்படி நம்மளை அனுப்புனா எப்படி இருக்கும்? என்னையா பெறசிங்காரு. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஊழியம் செய்கிறாரு. ஊழியக்காரன் சொன்னாலே நாக்கு கூசுகிற மாதிரி இருக்கு. கரண்ட் வெளிச்சதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியும் வெளிச்சம். சரி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அவர் எங்கே ஒன்றுமே இல்லைங்க, டிக்கடி இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறாரு. இந்த பக்கம் மைக்கேல் ஜாக்சன் ஆடுறதை இந்த பக்கம் ஒரு ஆடுறதையும் போட்டே காட்டுறாங்க. பிறகு வச்சுக்கிறாரு டர் அப்படிங்கிறாரு. இதில் என்ன எழுப்புதல் இருக்குன்னே எனக்கு தெரியல. ஆனால் வாலிய பையங்க போய் டைன் 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 டைன். ஏன்னா பிசாசனுடைய ஒரு இன்னொரு செராக்ஸ் காப்பியாக செயல்படுறாங்க. அதான் அதன் அர்த்தம். நான் சொன்னால் கேட்பாங்களா? இவர் இடுப்புக்கு சொல்றாரு, இவர் புறாமையில் சொல்றாரு அப்படின்னு தான் என்னை பற்றி சொல்லுவாங்க. சொல்லிட்டு போ, நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த கனி புசிப்பதற்கு, அதாவது பார்ப்பதற்கு அது அவளுக்கு எப்படி இருக்கும் போத அந்த கனியை பற்றி சொல்லும் போது பாருங்க, புசிப்புக்கு நல்லது அப்படின்னா மாமிசத்தின் இச்சை. நல்ல சாப்பாடு கம 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 கமான்னு வருதுயா, மூக்க துளைக்கு வாசனை, நல்ல சாப்பாடு ஒரு பிடி பிடிச்சிடணும், நல்லா சாப்பிடலாம். இது மாமிசத்தின் இச்சை. ஆண்டவர்கிட்ட நல்லா பாருங்க, பசி எடுத்தது அவருக்கு. இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி நீ சாப்பிடலாமே, நல்லா உருண்டை கல்லாக கிடக்கு, நல்லா பூரி மாதிரி சாப்பிடலாமே அப்படிங்கிற. ஆனால் அந்த மாம்சத்தின் இச்சையை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சொல்லி அவனை விரட்டி விட்டார் பிசாசு. 2வது பாருங்க, ஏன் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் எதற்காக வெளிப்பட்டார் என்றால், அதாவது மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் அழிப்பதற்காக அவர் வந்தார். அதை அவர் அழிச்சார். அதை 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அதை இங்கே
அதில் தான் இந்த உலகம் விழுந்துச்சு. அப்போது இங்கே பாருங்கள், அடுத்து என்ன சொல்லப்பட்டு இருக்குது? பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனால் அதோடைய நெளிவு என்ன, அதனுடைய சுழிவு என்ன, அதனுடைய இடை என்ன, அதனுடைய உடை என்ன, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை பார்த்த உடனே அவளுக்கு இன்பமாக இருந்தது. கண்ணுக்கு அப்படியே இன்பமாக இருக்கு. இதுவல்லவோ கனி அப்படின்னு சொல்லி இன்பமாக இருந்தது. கண்களின் இச்சை. எப்படி போடுறான் பாருங்க பிசாசு. அடுத்து பாருங்க என்ன சொல்றா? புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது என்று கண்டு. புத்தியை தெளிவிக்கிறது. என்ன தெளிவிக்கிறது சொல்லுங்க, யோசனை வந்துருச்சா? நீங்கள் இதை புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவதில்லை, தேவர்களைப் போல் இருப்பீர்கள். ஏன்னா இவன் ஒரு நாள் அங்கே போகணும்னு நினைச்சான்ல, அதை இங்கே போட்டான், பிள்ளைகிட்ட போட்டான், தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அப்போ அவன் சொன்னது ஆஹா, நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்ம இங்கே வர்றாரு ஆண்டவர் எவ்வளோ அழகாக இருக்கு, அதை விட நம்ம பெருசாகிடுவோம். புத்தியை தெளிவிக்கிறது. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை மேலே தெளிவிக்கலை, பிசாசு சொன்ன வார்த்தையின் மேல் தெளிவிக்கிறது புத்தியை. இதைத்தான் யோவான் சொல்கிறாரு, ஜீவனத்தின் நிறுவத்தில் ஜீவனத்தின் பெருமை உலகத்திலிருந்து உண்டானது, இதை அழிக்கும்படியாக வந்தார். அதை அன்னைக்கு அழிச்சார், அதை அவர் சுட்டி காட்டுறார். இயேசு கிறிஸ்துவ அந்த கல்லுகளை அப்பம் பார்க்கும்படி சொல்கிறாப்புல. லூக்கால பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். அப்புறம் ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாப்புல, கல்லுகளை அப்பம் பார்க்க சொல்லி, அதாவது மாம்சத்தின் இச்சை. ஒரு மலை மேலே ஏற்றி விட்டுக்கிட்டு இந்த உலகமெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுது, ரொம்ப இன்பமாக இருக்குது, கொடைக்கானலை காட்டுறான், அதை காட்டுறான், துபாயை காட்டுறான், அமெரிக்கா காட்டுறான், நயக்கராவை நீர்வீழ்ச்சியை காட்டுறான், இதெல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என் பாதத்தில் விழுந்துட்டேன்னா இதெல்லாம் நான் தந்துடுவேன், நீர் எதுக்கு சிலுவைக்கு போகணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிறான். இது கண்களின் இச்சை. ஆண்டவர் அப்போ உன் தேவனாய கர்த்தர் ஒருவனை பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறேன்னு சொல்லி அவனை விரட்டினார். அப்புறம் என்ன, தான் தேவாலய உப்பரிகை மேலே அந்த மணிக்குண்டு கட்டியிருப்போமே, நாசரேத்து, விஞ்ஞானபுரம் அப்படி இப்படின்னு கட்டியிருக்கு, பற்றி உயரமாக கட்டியிருக்கு, கீழே சுரண்டை. எங்களுக்கு சோழியாக அதுதான். இந்த பாவிலோன் கோபுரம் மாதிரி இந்த வர்ற சில ஐயர்கள்மார்களுக்கு யாம் பீரியடில் மணிக்குண்டு கட்டினது, ஓம் பீரியடில் மணிக்குண்டு கட்டினது, ஓம் பீரியடில் கக்கூசை கட்டினது. நீ கக்கூசை மட்டும்தான் கட்டின, நான் அமெரிக்கன் டாய்லெட்டை வச்சேன். இதே சோழியாக தெரிவாங்க. ஆத்மாவை எத்தனை பேரை ஆதாயப்படுத்துகிறேன், எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தோம், அந்த இது வர்றது கிடையாது. அது வந்தால் தான் ஆண்டவர் மாதிரி இருப்போமே நம்ம. இவன் இப்படி ஊழியம் செய்து ஆண்டவர் மாதிரி ஆக வேண்டியவன், இவன் மணிக்குண்டை கட்டுறதும் அதை கட்டுறதும் இதை கட்டுறதும் இது மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த உப்பரியை மேலே அவங்க கட்டுன அந்த மணிக்குண்டை அந்த உப்பரியை மேலே கொண்டு நிப்பாட்டி, உயரமான அந்த கோபுரத்தில் கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு, அண்ணா போகிறாரா, காய்பா போகிறாரா, பிரதான ஆசிரியர் போகிறாரா, அதுக்கு முன்னால் குருத்துவ செயலாளர்கள் போகிறாங்களா, அதுக்கு பின்னால் சேர்மன்கள் போகிறாங்களா, அதுக்கு பின்னால் டிசி மெம்பர்கள் போகிறாங்களா, பிசி மெம்பர் போகிறாங்களா, எல்சி போகிறாங்களா, கரஸ்பாண்டன்ட் போகிறாங்களா, பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் போகிறாங்களா தேவாலயத்துக்குள்ளே. இங்கே தானே உமா வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீர் பொண்ணு செய்யும், மேலேருந்து கீழே குதியும். அப்போ நீர் அப்படியே சொயின்னு உங்கள் அம்மா தைச்சி கொடுத்த அந்த அங்கேயோடு அப்படியே வருவியரு. அப்போ உன் பாதம் கல்லில் இல்லாதபடி தேவதூதர்கள் தமது கரங்கள் ஏந்தி கொண்டு போவாங்க 99ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கா. அப்படி தேவதூதர்கள் வெண்ணுடைய தரித்தவர்களாக அப்படி கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே இவங்களுக்கு முன்னால் அப்படியே தாளாட்டி பாட்டு படிச்சுக்கிட்டு தூங்கு தூங்கு அப்படியே பிரசங்கம் பண்ணப்போன்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரி இவங்க இருக்கையெல்லாம் தூக்கி அடித்து போட்டு நல்லா தங்க சிம்மாசனத்தில் கொண்டு வச்சுருவாங்க. இப்போ மக்கள் என்ன செய்வாங்க? கல்லை கொண்டு எரிஞ்சவன் சிலுவையில் அறையன்னு சொல்கிறவன்லாம் என்ன செய்வான்? ஆஹா வந்துட்டாரையா நம்ம ராஜான்னு சொல்லிட்டு சும்மா இருப்பாங்கல்ல. அப்படின்னு அந்த பெருமையை உண்டு பண்ணுறான், ஜீவனத்தின் பெருமை. லூக்கா சுவிசேஷத்தை நீ படிச்சுப்பாங்க 4ஆம் அதிகாரத்தில் இது அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்திரீயின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிற அந்த காரியமும் அப்படியே இருக்கும். அது மாதிரி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும்.
ஆனால் இந்த ஏவாள் அதில் விழுந்து போனாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்தார். அந்த ஜெயம் பெற்றவர் நமக்குள் இருக்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே, ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு நசிக்க போடுவார். அவர் நசிக்கிறாரு, அது பெரிது கிடையாது. அவர் எப்பயும் நசிக்கிறாரு. நீ நசுக்கணும், ஜபரத்தனை நசுக்கணும், ரோஹித் கிருபாகரை ரசிக்கணும், நசுக்கணும், ஆஸ்நாத் நசிக்கணும், ஆஸ்டின் ஜபார் நசுக்கணும். சபை நசுக்க வேண்டும். சபையினுடைய ஐக்கியம் அப்படி இருக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன், வேட்டி கட்டினவெல்லாம் கீழே உட்காரு, பேண்ட் ஓட்டவெல்லாம் மேலே உட்காரு, இப்படி தகாத விதமாக சிந்திக்கக்கூடியவன். அவர் நம்ம கோயிலுக்கு நிறைய செய்கிறவரையா, அவருக்கு நல்ல மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் அதையும் இதையும் வை அப்படி நினைச்சுன்னா உன்னை அப்படியே உரல்ல போட்டு வெற்றி அடித்த மாதிரி இடிக்கணும். யார் தெரிஞ்சிருக்கியா? அவர் காட்டில் போய் ஒன்றும் சாப்பிடாம கடந்த இது பண்ணி இவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. அந்த பரலோகத்தின் மகிமையா இருந்தவர் இந்த பூலோகத்தில் வந்து உங்களை என்னை மீட்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அந்த சிந்தனை இருந்தா நீ இப்படியெல்லாம் வேற்றுமை பண்ணிக்கிட்டு தெரிவியா, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தெரிவியா? உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி ஒரு கிழிச்சட்டை ஓட்டுட்ட ஒரு வேர்வையோட உட்காந்து இருந்தா அப்படின்ட்டு எழுச்சி நீ வெளியே போயிருத. அப்போ நீ உரல்ல வச்சு உலக்கைய வச்சு தானே இப்படி குத்தணும். மூடனை உலக்கைய வச்சு உரல்ல நொய்யோட 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 குத்து. அப்பத்தான் திருந்துவேன். அல்ல திருந்தவே மாட்டான். என் உபதேசம் இப்படி இருக்கிறதுனால தான் இன்னும் நான் டிவி 50 போய்கிட்டு இருக்கேன். பயப்படுவாங்க, நான் முன்னால் நான் என்ன சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி. அதனால தான் யார்கிட்டையுமே இந்த சாவன ரீதியில் கைக்கூலி வாங்காமல் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ணி செத்து போயிடலாம். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாம்சத்திச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் நீங்கள் மிதித்து போட வேண்டும், அழித்து போட வேண்டும். இயேசு அழித்திருக்கிறார். ஏவாள் ஏமாந்து போனாள். அந்த ஏவாள் ஏமாந்தவளை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் மூலமாக தான் சிந்திய இரத்தத்தின் மூலமாக கொழுப்பாட்டி மீண்டும் அவளை பரிசுத்த மணவாட்டியாக்கி அந்த பிசாசானவனை மிதித்து வெற்றி வேந்தராக இயேசுவோடு நீங்களும் வர வேண்டும். பரலோகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு மற்ற செய்தியை பார்ப்போமா? கொஞ்சம் கோபமாக பேசியிருக்க மாதிரி தெரியும். கோபம் அல்ல, அன்போடு என் பிள்ளைகளை திட்டுகிறேன், திட்டவில்லை, அன்போடு கண்டிக்கிறேன், ஆசையோடு உங்களை நேசிக்கிறேன். என் இனிய உறவுகளே, என் இனிய உடன்பரப்புகளே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி இன்னும் தொடர்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள், மற்றவர்களையும் கேட்க வைங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.